கடல் போன்று பரவியிருக்கும் கல்வியினை கல்வி கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கான பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் பிரசன்டேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் பிரசன்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பப்ளிக் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா 2020 மார்ச் மாதம் நடைபெற்ற அந்த ஒரு ஒரிஜினல் பப்ளிக் கொஸ்டின் பேப்பருக்கு ஸ்டூடெண்ட் ரைட் பண்ண ஆன்சர் தான் இது. பப்ளிக் ஆன்சர் ஷீட். இந்த ஆன்சர் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி மூலமா அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. சம் அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஸ்கேன் காப்பி வந்து அவைலபிள். 10th கிடையவே கிடையாது. 11th and 12th ஸ்கேன் காப்பி அவைலபிள். நீங்கள் அந்த ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஓகே, அதுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு கொஸ்டின் வைஸ் கிராண்ட் அவுட்ல பேஜஸ் கிராண்ட் அவுட்னு ரெண்டு இருக்கும். இந்த ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேமாக தான் செக் பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் எதுவுமே தொடவே தேவையில்லை. இதில் வந்து எப்பவுமே எதுவுமே கை வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் இருக்கும். நீங்கள் இதை வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிச்சு பார்த்தா போதும். இது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் இதுதான் வரும். எதனா ஒரு எக்ஸாம் நீங்கள் அதை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எனஃப் அது வந்து போதும் நமக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 இந்த 1 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பாக்ஸ் போட்டு ரைட் பண்ணியிருக்காங்க எலிஜிபிளா. பட் இப்படி தான் ரைட் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்படி விரும்பி இது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பத்தைப்படி இப்படி ரைட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஜஸ்ட் கொஸ்டின் நம்பர் மட்டும் போட்டு அப்படியே ஆப்ஷன் போட்டு ரைட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 மார்க்ஸ் இங்கே ரைட் பண்ணிருக்காங்க. இது வந்து அவ்வளோ இதுவும் விஷயமே கிடையாது. 21 மார்க்ஸ் இங்கே ரைட் பண்ணுன்னு கிடையவே கிடையாது. ஒரு 15 இங்கே ரைட் பண்ணிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய 5 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட் பண்ணலாம், தாராளமாக ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்படி வந்து கொஸ்டின் ரைட் பண்ண தேவையே கிடையாது. பின்னாடி நீங்கள் தாராளமாக ரைட் பண்ணிருக்கலாம். பட் இப்படி ரைட் பண்ணுறது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. ஏன் அப்படின்னா இந்த 21 மார்க்ஸுக்கு 20, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வைஸ் டோட்டல் கரெக்டாக 20 வந்துடும். பேஜ் வைஸ் டோட்டல் இங்கே 20 மார்க் முடிஞ்சிடும். ஈஸியாக இருக்கும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு. அப்படி அவங்க பிளான் பண்ணி ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஆல்சோ கரெக்ட் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம் இருக்குது. அந்த சம்லாம் கூட போட்டிருக்காங்க. அண்ட் அந்த ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஷோ பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் எலிஜிபிளாக இருக்கும் பார்க்குறது ஃபார்ம்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கொஞ்சம் சப்டைட்டில் போட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த இடத்துல சப்டைட்டில் போட்டுருக்காங்க பாருங்க. அதே போல வந்து ஒரு சப்டைட்டில் போடுங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே. அந்த ஒவ்வொரு கொஸ்டின் முடிஞ்ச உடனே ஒரு லைன் போடுங்க. அதை நம்ம கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு முடிஞ்ச உடனே ஒரு லைன் போடுங்க அப்படின்னு சொன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் அதை கொஞ்சம் கரெக்டாக எலிஜிபிளாக பண்ணுறங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட பாயிண்ட் போட்டு ரைட் பண்ணதான். பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலில் கூட போடலாம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பென்சிலில் கூட நீங்கள் போடுங்க பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் இவ்வளோ இதுவாக போட தேவையில்லை, கொஞ்சம் அழகாக போடுங்க. பாயிண்ட் டைம் இருந்தால் அழகாக போட்டுங்க. அண்ட் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே போட்டுறது வந்து இந்த இடத்துல கீழே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு இடத்துல பாட்டில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறது. இந்த இடத்துல ஒரு சம்குள்ளே வர மாதிரி இருக்கு. ஓகே, அப்படி போடாதீங்க. இந்த இடத்துல போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் சம், அதாவது இந்த ரஃப் பார்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல போட்டுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து கம்பல்சரி கொஸ்டின். கம்பல்சரி முடிஞ்சோன்னா நமக்கு வந்து பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3 மார்க் கொஸ்டின் இருக்கும். ஆஸ் பர் த கொஸ்டின் பேட்டர்ன் பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்கு. நீங்கள் கொஸ்டின் பேட்டர்ன் வீடியோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸ் குரூப்புக்கு எல்லா சப்ஜெக்டோட கொஸ்டின் பேட்டர்ன் வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனலே போட்டிருக்கோம். அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் இங்கேருந்தே அனலைஸ் பண்ணி போகிறது ஈஸியாக இருக்கும். இது ஆன்சர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எதுக்கு போடுறோம் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல போய் எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் திணறக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இப்போவே நீங்கள் வந்து ஒரு பேப்பர் மாடலை பார்த்துங்க அப்படின்றதுக்காக இதை போட்டிருக்கோம். நமக்கு பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். இந்த 3 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். அந்த ரஃப் ஒர்க் இவங்க அழகாக கீழே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஒரு கொஸ்டினில் கீழே போட்டிருக்காங்க, ஒரு கொஸ்டினில் பக்கத்தில் போட்டிருக்காங்க. அப்படி போட்டீங்க இப்படி கீழே போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் எலிஜிபிளாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் ஆன்சர் இது போல பாக்ஸ் போட்டு ஷோ பண்ணுங்க. அது ஏதாவது யூனிட் இருந்து அப்படின்னா அதையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்ஸ் வந்து இது போல பாக்ஸ் வருது அப்படின்னா கொஞ்சம் எலிஜிபிளாக பாக்ஸ் போட்டு ரைட் பண்ணுங்க. ஏன்னோ தரான்னு போடாமல் கொஞ்சம் எலிஜிபிளாக பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேஜ் நடுவில் விட்டுட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா கோடு போட்டிருக்காங்க. லைனாக வந்து விட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, லைனாக வந்து ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இவ்வளோ பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டாக விட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரியல. மேபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ரைட் பண்ணலான்னு விட்டுருக்கலாம். அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது போல இன்ட்டு போடுங்க. இது வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப தேவையில்லாத விஷயம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி திருப்பி பார்க்கவே மாட்டாங்க. நீங்கள் லைனாக இப்படி ஒரு 3 பேஜ் கோடு போட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் பேப்பர் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிடுவாங்க. பட் அவங்க திருப்பி பார்ப்பாங்க. பட் அது முடிஞ்சிடுச்சுன்னு சப்போஸ் அவங்க நினைச்சிட்டு அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை அப்படி ரைட் பண்ணவே பண்ணாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்க. கேர்லெஸ்ஸாக ரைட் பண்ணி இப்படி விட்டுறாதீங்க. கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த பேப்பருக்கு எதுவும் கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. பட் எல்லா பேப்பரும் வந்து இது போல பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நமக்கு அதை விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அக்கௌண்ட் ஷீட்டில் போடணும். ஸோ தட் அக்கௌண்ட் ஷீட் தேவைன்னு சொல்லிட்டு அவ்வளோன்னு விட்டுருக்காங்க போல. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து அக்கௌண்ட் ஷீட் தேவைன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேஜ் நடுவில் விட்டுருக்காங்க. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இவங்களுக்கு அக்கௌண்ட் ஷீட் தேவை, அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அது எல்லாமே விட்டுட்டு கடைசியில் அக்கௌண்ட் ஷீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அது டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்க்க மாட்டாங்க. இது அக்கௌண்ட்ஸ் டீச்சராக இருக்குது, வந்து கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் பேப்பர் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. ஓகேங்களா, 5 மார்க்ஸ் எல்லாமே இவங்க அக்கௌண்ட் ஷீட்டில் போட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர்
பேப்பர் பிரசன்டேஷன். இந்த பேப்பர் சாம்பிள் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வரக்கூடிய எல்லா பப்ளிக் பேப்பர் பிரசன்டேஷனுமே வந்து வீடியோ வந்துட்டே இருக்கு. எல்லா வீடியோமே ரெடியா இருக்கு. நீங்க அதை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஒவ்வொரு நாள் பப்ளிக் எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டோடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லயே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயே வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா கூகுள் ஓபன் பண்ணி கல்வி கடல் வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.